இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவ சமாதானமும் கிருபையும் உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. சங்கீதம் 136வது சங்கீதம் 23வது வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஒரு வார்த்தை. சங்கீதக்காரன் இந்த 136ல் ஒவ்வொரு காரியங்களையாய் சொல்லி துதித்து கொண்டு வருகிறான். ஆமென். தேவனுடைய சிருஷ்டிப்பை நினைத்து துதிக்கிறான். முற்பிதாக்களுக்கு தேவன் செய்த அதிசயமான காரியங்களை ஒவ்வொன்றையாய் சொல்லி துதித்து 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 வருகிறான். அப்படி துதித்து வரும்போது தன்னிலையை குறித்து சொல்ல வேண்டிய அந்த இடம் வரும்போது அவன் சொல்வதற்கு 1000 காரியங்கள் இருந்தாலும் அவன் எதை நினைவு கூர்ந்தான் என்றால், நம்முடைய தாழ்வில் தேவன் நம்மை நினைத்தது. தன்னுடைய தாழ்வில் தேவன் நினைத்ததை அவன் நினைவு கூர்ந்து சொல்லுகிறான். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் வாழ்ந்திருக்கும் போது நம்மை நினைக்க பலர் உண்டு. ஆனால் தாழ்ந்திருக்கும் போது நம்மை நினைக்க ஒரே ஒருவர் மட்டும்தான் உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாவீதை இன்று எல்லாருக்குமே தெரியும். தாவீதை ஏன் தெரியும் அப்படின்னு கேட்டால், தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவானதுனால தெரியும். கோலியாத்தை வீழ்த்தினதுனால தெரியும். அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருப்பதனால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதே தாவீது யாருக்கும் தெரியாத நிலையில் பல ஆண்டுகள் அவன் காட்டிலே தனிமையில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். சாமுவேல் வந்து ஈசாயின் இடத்தில் உன் பிள்ளைகளை அழைத்து வா என்று சொன்னபோது தாவீது அங்கே அழைத்து வரப்படவில்லை. தாவீது அந்த இடத்துல மறக்கப்பட்டான். யாருக்கும் தெரியாதவனாய் பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் தனித்த நிலையிலே காட்டிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த நிலையை கர்த்தர் அறிந்தார். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் நினைத்தார். சாமுவேல்கிட்ட சொல்லுகிறார், நீ போ, என் இருதயத்துக்கு ஏற்றவனை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் தாவீதை நினைத்தருளி அந்த சிறுமையிலிருந்து அவனை தூக்கி எடுத்து அவனை உயர்த்தி வைத்தார், அவனை ஆசீர்வதித்தார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற ஒரு தேவன் உண்டு. வாழ்ந்திருக்கும் போது எல்லாரும் இருப்பாங்க. உலகம் நம்மிடத்தில் உள்ளத்தை வைத்து நேசிக்கும். அவர் ஒருவர் தான் நம்முடைய உள்ளத்தை பார்த்து நேசிக்கிறார். ஒருபோது நம்முடைய ஆரம்பத்தை மறந்துவிடவே கூடாது. நாம் எந்த நிலையிலிருந்து இங்கே தேவன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை ஒருபோது நாம் மறந்துவிடவே கூடாது. அவருடைய கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறபடியினாலே நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்து நமக்கு கிருபை செய்து குப்பையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து உயர்த்தி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன். சதா காலமும் மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஒருபோதும் நம்முடைய தாழ்வில் தேவன் நம்மை நினைத்ததை மறக்கக்கூடாது. அந்த நாட்களிலே, அந்த நேரத்தில் தேவன் பாராட்டின கிருபைதான் நம்மை வாழ வைத்தது, நம்மை இன்று வரை கொண்டு வந்திருக்கிறது. இதை நினைவு கூர்ந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை இரக்கம் நிறைந்த தேவன், எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தவரே, நீர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறீர். நீர் பெரியவரை மாத்திரமல்ல, சிறியவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீர். எங்களை நினைத்தருளி ஆசீர்வதித்து எங்களை இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த நம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. ஒருபோதும் நாங்கள் எங்கள் ஆரம்பத்தை மறக்காமல் எப்பொழுது நன்றி உள்ளவர்களாய் நம்முடைய சமூகத்தில் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.